கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையணுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஒரு நாளின் மாலை வேளைக்காக நம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் இந்த வாசம் பண்ணுகிற தேவன், எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் இந்த ஒருவரே பார்க்கிறதாக இருக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, உமது கிருபையினால் எங்களை நிலைநிறுத்துகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று சங்கீதத்தில் வாசிப்பது போல ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்கினீர். ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்தையெல்லாம் நீக்கினீர். எங்களுடைய கண்ணீரை நீர் கண்டீர். ஆண்டவரே, எங்களை விசாரித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தினீர். இந்த வேதவசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தினீர். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். ஆடுகளுக்கு வாசலாக ஜீவனாக இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்ன கர்த்தாவை நாங்கள் துதிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலும் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற வேதவசனத்தின்படி கர்த்தாவே, இந்த காலங்களில் எங்களை ஒவ்வொருவரை கண்ணனை போல பாதுகாத்து உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை நீ தந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீ சமயமாக இருக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீ சமயமாக இருக்கிறேன். இந்த வேளையிலே எங்கள் சமயமாக இருந்து எங்கள் கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடுத்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் அருளி செய்யும்படியாக சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில இந்த பிரசன்ன எங்களை நிரப்பும்படியாகவும் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். பாடலை பாடுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலை 339வது பாடலை பாடுவோம். பாமாலை 339. என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மாநிதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். கார்மேகம் அவர் முகத்தை மறைக்கும் காலம், அவரை எப்போதும் போல நம்புவேன். மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். மரண
மாம்சம் சோர்ந்து போயினும் வாக்கு தத்தமடையும் என் நெஞ்சையாத்தில் தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்தி பாரம் மணல் தான் வேரஸ்தி பாரம் மணல் தான். நீயாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் என் மீட்பர் நீதியே அனிதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்தி பாரம் மணல் தான் வேரஸ்தி பாரம் மணல் தான். ஜெபம் பண்ண கிடவும். நம்முடைய பொதுவான பாவனைக்கு நாம் யாவரும் சேர்ந்தெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வலுவிழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மீண்டும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குதன்படியே நிற்பாகிற குற்றவாளியாகி தப்பங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தத்தை குரலை செயல்படுத்தும் மிக இறக்குள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நடந்து வர இயேசு கிறிஸ்துவை தங்களை கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுபாவ லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டுள்ளாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய சித்தமரமங்களே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதമായ குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையங்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருந்தோம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 146 சங்கீதம். சங்கீதம் 146. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்ப்பித்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சொல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்த உயிரோரையும் மரித்தோரையும் திருப்பருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சகோதரர்கள், வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. பரிசுத்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிருக்கிறது. ஒருடம் தலைவரை நாம் ஜெபம் செய்வோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமாண்டவரே, எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்த தேவன், எங்களுக்காக மனதுருகுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய மனதுருக்கத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட வேத வசனத்தின் மூலமாக பேசும் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் அவர் மனதுருக்கத்தின் தேவன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இரக்கமும் மன ஒருக்கமும் அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். 145ஆம் சங்கீதத்தில் இதை நாம் வாசிக்க முடியுது. எப்படியாக கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மனதுருகி அற்புதங்களை செய்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறதற்கும் அநேகருக்கு சுகம் கொடுப்பதற்கும் ஆண்டவர் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் காரணமாக இருந்தது அவருடைய மனதுருக்கம். இயேசு ஒருவரே நம்மீது மனதுருகுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மக்கள் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது மனதுருகிறதை போல காணப்பட்டாலும் ஆனால் அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். இவனுக்கு இது தேவைதான் என்று சொல்லி நம்முடைய இக்கட்டான சூழலில மனிதர்கள் நமக்கு விரோதமான பரியாசங்களை பண்ணலாம், அல்லது இவனுக்கு வேண்டியதுதான் என்று சொல்லி ஒருவேளை நம்மை குறித்து அவதூறாக பேசலாம். நம்முடைய பிரச்சனைகளை கண்டு ஒருவேளை மற்றவர்கள் மனதுருகிறதை போல நடிக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய வேதனைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது இயேசு ஒருவர் தான் உண்மையாகவே நமக்காக மனதுருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே 35ஆம் சங்கீதத்தில் நாம் மத்தேயு 35ஆம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்.
அங்கு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு பிரதான திரள் கூட்ட மக்கள் அங்கே கூடினது. இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக திரளான மக்கள் கூடினார்கள். இன்னும் ஒரு சிலர் எப்படியாவது அவரிடத்தில் வந்தால் நான் சுகம் பெற்று விடுவேன் என்கிற சுகத்திற்காக இயேசுவிடத்தில் வந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவர்களை ஒரு கூட்ட மக்கள் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இப்படி இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் திரளான கூட்டங்கள் வந்தது. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவருடைய வார்த்தையை அகப்படுத்தும்படியாகவும் ஒரு கூட்டம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த மக்கள் மத்தியில இயேசு அவர்களுடைய நோய்களை நீக்குகிறார், அவர்களுக்கு உண்டாயிருந்த பிணிகளை நீக்குகிறார், அவர்களை சுஸ்தமாக்குகிறார். அதற்கு பின்பு 36ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியார் அவர்கள் மேல் மனதுருகினார். இதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே மனதுருகிறார் என்று சொன்னால், அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மக்கள் இருக்கிறதை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார். ஒரு மேய்ப்பனில்லாத ஆடுகள் எப்படி இருக்கிறதா, அது தொய்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறது. பொதுவாக ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்டுக்கு சரியான உணவு கிடைக்காமல் இருக்கும். இந்த ஆடு மேய்க்கிறவன் ஒரு ஆட்டிற்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறான். ஆடுகளுக்கு முன் செல்கிறான், ஆடு அவனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாக செல்கிறது. ஒருவேளை ஓநாய்கள் வந்து ஆட்டுக்குட்டியிலிருந்து ஆடுகளை திருடாதபடிக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறான். சரியான நேரத்தில் அதற்கு உணவை கொடுத்து வேதத்தில் வாசிக்கிற போல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல ஒரு நல்ல மேய்ப்பர் என்ன செய்கிறான், ஒரு ஆடுகளுக்கு சரியான உணவுகளை கொடுத்து சரியான விதத்தில் தண்ணீரை காட்டி சரியான விதத்தில் அந்த ஆட்டை நடத்துகிறான். ஆனால் மேய்ப்பர் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கிறதாம், தொய்ந்து போன நிலைமையில இருக்கு. சரியான உணவு இல்லாமல், சரியான பாதுகாப்பு இல்லாமல், சரியான ஒரு நிலைமையில இல்லாமல் அது சிதறப்பட்டதும் தொய்ந்து போன நிலைமையில இருக்கிறதாக அந்த ஆடு இருக்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்த பொழுது மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளைப் போல பாதுகாப்பற்ற, சரியான உணவு இல்லாத, சரியான அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத அல்லது தொய்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிற இந்த மக்கள் மீது இயேசு மனதுருகிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் திரளான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறவர்கள், பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆகாரங்கள் கிடைக்காதவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தில் மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக கள்ள மேய்ப்பர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, சில நல்ல மேய்ப்பர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பர்கள் என்று சொன்னால் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய போதகர்கள் என்று சொல்லி, ஆசாரியர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட போதகர்கள், ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, அதாவது அந்த மன்னாவை கொடுத்து அவர்களை புஷ்டியாக்க வேண்டும். அதாவது வேதம் சொல்லுகிறது போல ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து அவர்களை புஷ்டிப்படுத்தி அவர்களை சரியான விதத்தில் நடத்த வேண்டும். இன்றைக்கு அப்படி சரியான விதத்தில் நடத்தாத பட்சத்தில் அவர்கள் தொய்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறதாக இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கள் மேல் இயேசு மனதுருகினார் என்று சொல்லி முதலாவதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக இயேசுடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே மத்தேயு என்பவருடைய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலையும் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அங்கே மத்தேயு என்பவருடைய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படியாக ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கேயும் 2 குருடர்கள் பார்வையற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இயேசு அந்த எரிகோவின் வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இயேசுவை கூப்பிடும்படி ஜனங்கள் அவர்களை பேசாதிருக்கும்படியாக அதட்டினார்கள். ஆனாலும் இயேசு அவர்களை அழைத்து நம்மிடத்திலே வரும்படிக்கு கட்டளையிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நம்முடைய பதில் எதுவாக இருக்கிறது? இன்றைக்கு இந்த குருடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்பார் என்று சொன்னால், ஆண்டவரே, சாலமோன் எதை கேட்டார்? எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். இன்றைக்கு பிறவி குருடர்கள் எதை கேட்டார்கள்? பார்வையை கேட்டார்கள். இன்றைக்கு நாம் ஒருவேளை சுகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே சுகவீனமாக இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மனதுருகி நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியில ஆண்டவர் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். சாலமோனுக்கு கேட்டார், நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி. ஒரு ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, சமூகங்களை சீஷர்கள் கேட்கிறார்கள், எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி நம்ம எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்டவர்கள் மீது மனதுருகினார். பார்வையற்ற நிலைமை மக்கள் அவர்களை பார்த்த பொழுது இயேசு மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுடைய மனதுருக்கம் இந்த குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது. இன்னொருடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நாயினூர் விதவையினுடைய மகனுடைய மரணத்தை குறித்து இயேசு அங்கே மனதுருகினார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே நாயினூர் விதவையினுடைய மகன் மரித்து போன ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அங்கே அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு அதை பார்த்த பொழுது அவர்கள் மனதுருகி அந்த பாடையை அவர் தொட்டு அவனை சுகமாக்கினார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் லூக்காவிலே வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இயேசு மனதுருகி இன்றைக்கு மக்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இயேசுடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு அங்கே ஜனங்களுக்காக மனதுருகினார். 37ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் மத்தேயு 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். முதலாவதாக நாம் பார்த்தோம், திரளான ஜனங்களை கண்ட பொழுது இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில, தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஏராளமான மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த புறஜாதிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, ஒரு வழிதப்பி போன சிதறப்பட்ட நிலைமையில, தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எதற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமாம்? அவர்களும் நம்மை போல ஆண்டவரிடத்தில் வரும்படியாக, அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக
செய்யும்படியாக, அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக வேண்டும். இன்றைக்கு அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் மக்கள் மனம் திரும்புவதற்கு இல்லாமல் பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் இயேசுவை அறியாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற மக்களுக்கு ஒருவேளை அறுவடை மிக அவசியமாக இருக்கிறது, வேலையாட்கள் அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எழும்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு மக்கள் ஒரு சோய்ந்து போன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதியில, பாவத்தில, பலவிதமான சாபத்தில மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளைப் போல அவர்கள் வழிதப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இவர்களுக்காக நம்முடைய ஜெபத்திலே நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோமா? மற்ற மக்களுக்காக, பிரஜாதி மக்களுக்காக, அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஊழியர்கள் எழும்பும்படியாக வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வேலையாட்கள் வேலையாட்கள் அவசியமாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறது, வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பும்படியாக நம்முடைய ஜெபத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆனால் வேலையாட்கள் என்று சொல்லும் பொழுது ஊழியர்கள் மிக குறைவான நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகையினால இந்த அறுவடை நாட்களில் மிகுந்த ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்கள் ஊழியங்களை செய்யும்படியாக நாம் ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பி தரும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ராஜாக்களுக்கானாலும் சரி, அந்த எல்லா விதமான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கானாலும் சரி, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் ராஜாக்களுக்காக அல்லது அதிபதிகளுக்காக, அரசாங்க துறையில் இருக்கிறவர்களுக்காக, அதிபதிகளுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம், இயேசு எப்படி ஜனங்களை பார்த்த பொழுது அவர்களுக்காக மனதுருகி அவர் ஜெபித்தாரோ, அவர் மனதுருகி அற்புதங்களை செய்தாரோ, அதே போல இந்த மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும், அநேகரை ஊழியர்களை அவர்களுக்காக எழுப்பவும், அது மாத்திரமல்ல நம்மால் ஏற்ற ஊழியர்களை செய்யவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது, இவள் தன்னால் ஏற்றதை செய்தாள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நம்மால் ஏற்றதை செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டுமா? ஒருவேளை நாம் வெளியே சென்று ஊழியர் செய்ய முடியாவிட்டாலும் இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட மக்களுக்காக ஊழியர்களை எழுப்பும்படியாக, தேசத்தின் அதிபதிகளுக்காக, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் இங்கே தெளிவாக சொல்கிறது. ஆகையினாலே மனதுருக்கத்தின் தேவன் நம்முடைய பிரச்சனைகளை கண்டு இயேசு மனதுருகி அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். நானும் மற்றவர்களுக்காக மனதுருகி ஜெபிக்கிறவனாக, மற்றவர்களுக்காக ஊழியர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறவனாக வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்திலே அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் நாம் யாவரும் எழுமி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 203வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 203வது பாடல். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் நம்முடைய சமூகத்தில் படைப்போம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே, அழகை சகித்தும்
நீர் ஒருவரே எங்களுக்காக மனதுருகிற தேவன் ஆண்டவரே. இந்த இக்கட்டான நிலைமையில ஆண்டவரே எங்களுக்கு வருகிற கஷ்டத்துல, எங்களுக்கு வருகிற பாடுகள் மத்தியில மற்றவர்கள் பரியாசம் பண்ணினாலும், மற்றவர்கள் இவங்களுக்கு வேண்டியதுதான் என்று சொல்லி எங்களை குறித்து அவதூறாக பேசினாலும், ஒருவேளை எங்களுக்காக மனதுருகிறதை போல மற்றவர்கள் இருந்தாலும், ஆண்டவரே உண்மையாகவே எங்களுடைய பிரச்சனைகளுக்காக, எங்களுடைய பரிதாபமான நிலைமைக்காக நீர் ஒருவரே எங்களுக்கு மனதுருகுகிற தேவன். நீர் எங்களுக்கு மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு குருடர்கள் கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு அவர்கள் மீது நீர் மனதுருகினீர் ஆண்டவரே. மனதுருகி அவருடைய கண்களை தொட்டீர், அவர்களுக்கு சுகம் கொடுத்தீர். இன்றைக்கும் இந்த வியாதி நிமித்தமாக வேதனையோடு இருக்கிற, அல்லது இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே மனதுருக்கம் இறங்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எத்தனையோ விதமான மக்கள் ஆஸ்பத்திரிகளிலே நோய்களினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுக்காக மனதுருகுவார்கள், மனதுருகி ஜெபிப்பார்கள் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் இன்றைக்கு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசுகிறீர்கள். ஆண்டவரே, இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக, பாவத்தோடு இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே பலவிதமான சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த ஜெபத்துல நாங்கள் இவர்களை நினைத்துக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தேசம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ இல்லை என்று சொன்னீரேன். ஆண்டவரே, வேலையாட்களை அனுப்பும்படியாக எஜமான இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஊழியர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. எங்கும் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஊழியர்களை எழுப்பித்தார் ஆண்டவரே. சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் ஜபக்குழுக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே, ஊழியர்கள் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறுவடைக்கு வேலையாட்களை நீர் அனுப்பும்படியாக நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் தேசத்தின் மீது மனதுருகும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மக்கள் மீது நீர் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அழுது கொண்டிருந்த அந்த ஸ்திரீ ஆண்டவரே, நாயின் ஒரு உதவியை பார்த்த பொழுது அவருடைய மனதுருகி அவர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு மனம் இறங்கும்படியாய், மனதுருக்கும்பத்தை காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் படைத்த காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைத்த காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக என்னுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த தேசத்துல இப்பொழுது பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பொருளாதாரத்துல மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள், வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிற மக்கள், சரியான ஆண்டவரே வருமானம் இல்லாதபடிக்கு, குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ இந்த கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்தின் பொருளாதாரங்கள் சீரடையும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தேசத்தை நல்வழியில் நடத்துவதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்தின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு நிச்சயமத்தை தர வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நல்ல மழையை தந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா இடங்களும் மழையை தந்து கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. மழைக்கு நிமித்தமாக அழிவுகள் வராதபடிக்கு எங்கள் தேசத்தின் மக்களை பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் ஆராதனைகள் எல்லாம் முடங்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சுமூகமான வந்து நிலைமையில ஆராதிக்க முடியாதபடி பயத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக கடந்து வருகிறோம். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட எல்லா தடைகளும் மாறும்படியாக ஆண்டவரே, சுதந்திரமாக மக்கள் வந்து ஆராதிக்கும்படியாக, ஒரு விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே திறந்த வாசல் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த அரசாங்கம் எப்படியாவது ஆலயங்கள்லாம் திறக்கப்படலாம், ஆராதிக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லும்படியாக தலைவருடைய உள்ளத்தில் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, பல நாட்களாக எங்கள் திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து
ஆராதிக்க முடியாத இருக்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்றி தந்து எல்லாரும் வந்து ஆராதிக்கலாம் என்கிற ஒரு நல்ல செய்திகளை நாங்கள் சீக்கிரத்தில் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய தேசத்தின் எல்லை பகுதிகளில் இருந்து எல்லா பகுதிகளிலும் பாதுகாப்பு உடைய அரவணைப்பு உடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் மூலமாக மக்களுக்கு சுகம் கொடுக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களையும் எங்களுடைய தேசத்தை எங்களுடைய திருச்சி மக்களையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் பிதாவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் இயேசுவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். என்றென்றும் உண்டாகட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவாதை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று கடவோம். Thank you, Jesus.